வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் 7க்கு சயின்ஸில் இருக்கிற சாப்டர் 6 ரெஸ்பிரேஷன் இன் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த சாப்டரை நம்ம பார்ட் 7 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்திங் இன் அதர் அனிமல்ஸ். ஸோ மற்ற அனிமல்ஸோட ப்ரீத்திங் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அப்போ இது வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ் பீயிங்கோட ப்ரீத்திங் சிஸ்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ அதர் அனிமல்ஸோட ப்ரீத்திங் சிஸ்டம், அதோட ப்ரீத்திங் அண்டர் வாட்டர். ஏன்னா வாட்டர்லேயே நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுவும் வந்து ப்ரீத் பண்ணும். அப்போ வாட்டரில் அது எப்படி ப்ரீத் பண்ணுது? டூ ஆல் பிளான்ட்ஸ் ஆல்சோ ரெஸ்பயர்? எல்லா பிளான்ட்ஸுக்கும் ரெஸ்பிரேஷன் நடக்குதா? ஆமாம், நடக்குது. ஏன்னா அதுவும் லிவிங் ஆர்கானிசம் தானே படிச்சிருக்கோம். அப்போ அதுவும் வந்து என்ன பண்ணும்? ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புக்கில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இது வந்து சின்ன சின்ன டாபிக்ங்கிறதுனால இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது வந்து இந்த சாப்டருடைய லாஸ்ட் பார்ட். ஓகேங்களா? சரி, இது நமக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, சரி. ப்ரீத்திங் இன் அதர் அனிமல்ஸ், நம்ம வேறு என்னென்ன அனிமல்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலஃபண்ட், கோட், ஃப்ராக், ஸ்னேக், பேர்ட், இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, அது எப்படி ப்ரீத் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் லங்ஸ் இன் தர் செஸ்ட் கேவிட்டி லைக் இந்த ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா? எப்படி வந்து ஹியூமன் பீயிங்ஸில் வந்து செஸ்ட் கேவிட்டி கூட லங்ஸ்னு ஒரு ஆர்கன்ஸ் இருக்குதோ அது மூலமாக நம்ம ப்ரீத் பண்ணுறோம். அதுதானே இவ்வளோ நாள் நம்ம படித்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த அனிமல்ஸும் வந்து லங்ஸ் மூலமாக தான் ப்ரீத் பண்ணுது. ஓகே, சரி. ஹவு டு அதர் ஆர்கானிசம் ப்ரீத்திங்? அப்போ மற்ற ஆர்கானிசம்லாம் எப்படி ப்ரீத் பண்ணுது? டூ தே ஆல்சோ ஹாவ் லங்ஸ் லைக் தோஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ்? அதுக்கும் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி இந்த லங்ஸ் தான் இருக்குதா? லங்ஸ் மூலமாக தான் ப்ரீத் பண்ணுதா? இல்லை, சில ஆர்கானிசம் டிஃப்ரெண்டான ப்ரீத்திங் மெக்கானிசம் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஆர்கானிசத்தை பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காக்ரோச். காக்ரோச் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம காக்ரோச் பார்க்காத இடமே இல்லை இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காக்ரோச்சோட ப்ரீத்திங் சிஸ்டம். இந்த காக்ரோச் ஹேஸ் ஸ்மால் ஓப்பனிங் ஆன் த சைட் ஆஃப் இட்ஸ் பாடி. ஸோ காக்ரோச்சோட பாடியோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஓப்பனிங் இருக்கும். ஓகேங்களா? நிறைய சின்ன சின்னதாக இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த படத்தில் பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓப்பனிங் இருக்கும். ஓகே, ஸோ இந்த செகண்ட் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில், ஓகேங்களா, இந்த சைடில் வந்து சின்ன சின்ன ஓப்பனிங் இருக்கும். Other insects also have the similar openings. இதே மாதிரி இந்த காக்ரோச் மாதிரி கூடிய இன்செக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஓப்பனிங் இருக்கும். ஓகே, these openings are called spiracles. இந்த ஓப்பனிங்க்கு ஒரு பேர் சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா spiracles அப்படிங்கிற ஒரு பேர் சொல்கிறோம். ஓகே, insects have the network of air tubes called trachea for gas exchange. ஸோ இந்த இன்செக்ட்ஸுக்கு எல்லாம் ஏர் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு ஏர் டியூப் ஒன்று இருக்குப்பா. அந்த ஏர் டியூபுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏர் டியூப் மூலமாக தான் அது கேஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஓகேங்களா? அந்த ப்ரீத் பண்ணக்கூடிய கேஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஓகே, அப்போ இதுக்கு ரெண்டு பார்ட்ஸை நம்ம வந்து இப்போ நோட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஸ்பைரக்கிள்ஸ், இது வந்து ஓப்பனிங். அப்புறம் இன்னொரு பார்ட் வந்து ஏர் டியூப் அப்படிங்கிறது, இதுக்கு பேர் வந்து ட்ரக்கியா. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு பார்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சரி, இது எப்படி வந்து பிரீத்திங்க்கு ஹெல்ப் பண்ணுது? ஆக்சிஜன் ரிச் ஏர் ரஷஸ் த்ரூ ஸ்பைரக்கிள்ஸ் இன்டு த ட்ரக்கியல் டியூப்ஸ். அதாவது ஆக்சிஜன் நிறைய இருக்கக்கூடிய அந்த ஏர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரக்கிள்ஸ்குள்ளே நுழையும். அது ஓப்பனிங் தானே? ஓகேங்களா? அதுக்குள்ளே என்ட்ராகும். அப்படி என்ட்ரானதுக்கு அப்புறம் அது வந்து ட்ரக்கியல் டியூப் மூலமாக போகும், பாடிக்குள்ளே போகும். ஓகே, ட்ரக்கியல் டியூப் மூலமாக அது வந்து அந்த காக்ரோச்சோட பாடிக்குள்ளே போகும். சரி, ஓகே. இப்போ அதுக்குள்ளே நுழைஞ்ச ஏர், அந்த ஆக்சிஜன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூசஸ் இன்டு த பாடி டிஷ்யூஸ். அது டிஃப்யூஸ் ஆகும், அதாவது பரவும். அது பாடியில் உள்ள டிஷ்யூஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? டிஃப்யூசஸ் அப்படின்னா பரவுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டரை வந்து ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது அதே இடத்துல இருக்குமா? இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது இடங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் வந்து டிஃப்யூஸ் அப்படிங்கிறது, பரவுறது, ஸ்ப்ரெட் ஆகிறது. ஓகேங்களா? சரி, அந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காக்ரோச்சோட டிஷ்யூஸ் ஃபுல்லாக வந்து அந்த ஆக்சிஜன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அண்டு ரீச்சஸ் எவ்ரி செல் ஆஃப் த பாடி. அதோட எவ்ரி செல், ஒவ்வொரு செல்லையும் போய் இது வந்து ரீச் ஆகுது. எது? ஆக்சிஜன். ஓகே, similarly carbon dioxide from the cells goes into the tracheal tubes and move out through spiracles. அதே மாதிரி ரிவர்ஸில்
கார்பன் டை ஆக்சைடு. அப்போ பாடியில் ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? செல்லில் வந்து எனர்ஜி ஜென்ரேட் ஆகி கார்பன் டை ஆக்சைடை வெளில கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த வெளியில் வர கார்பன் டை ஆக்சைடு செல்லிலிருந்து ட்ரக்கியல் டியூபுக்கு போகும். அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? செல்லிலிருந்து ட்ரக்கியல் டியூபுக்கு போகும். மறுபடியும் ட்ரக்கியல் டியூப் வழியாக அந்த ஸ்பைராக்கிள்ஸ் வழியாக நமக்கு என்ன ஆகும்? வெளியில் வந்துடும். காக்ரோச் பாடியிலேருந்து வெளியில் வந்துடும். இப்படி தான் அதோட ப்ரீத்திங் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? தீஸ் ஏர் டியூப்ஸ் or tracheas are found only in insects and not in any other group of animals. அப்போ இந்த tracheal tube இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்செக்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எல்லா அனிமல்ஸுக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. சரி, வேறு என்னென்ன இன்செக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ காக்ரோச் மாதிரி தான், அந்த மாதிரி வேறு எந்த இன்செக்ட்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, சரி, இப்போ அடுத்தது இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்வாம். எர்த்வாம் எங்கே இருக்கும்? நமக்கு எப்போதும் மண்ணுக்கடியில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சாயில்குள்ளே இருக்க எர்த்வாமுக்கு எப்படி ஆக்சிஜன் கிடைக்கும்? எப்படி ஏர் கிடைக்கும்? ஏர்ல ஆக்சிஜன் இருக்கு. எல்லா லிவிங் ஆர்கானிசமும் ஆக்சிஜன் தான் பிரீத் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு எப்படி வந்து ஆக்சிஜன் கிடைக்குது? இந்த ஸ்கின் ஆஃப் த எர்த்வார்ம் ஃபீல் மாய்ஸ்ட் அண்டு ஸ்லிம்மி ஆஃப் த டச்சிங். இப்போ நீங்கள் எர்த்வார்மை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்கின் வந்து ஈரமாக இருக்கிற மாதிரியே நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எப்போதுமே அது வந்து என்ன இருக்குது? மண்ணுக்குள்ளே தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ மாய்ஸ்ட் ஈரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் வழுவழுன்னு மெல்லிசா, ஸ்லிம்மினா மெல்லிசா அப்படியே வழுவழுன்னு இருக்கும். ஓகேங்களா? சரி, கேஸ் கேன் ஈஸிலி பாசஸ் த்ரூ தெம். இந்த மாதிரி அதோட ஸ்கின் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால கேஸ் வந்து ஈஸியாக அந்த ஸ்கின் வழியாக உள்ள போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லிம்மி அப்படிங்கிறது மெல்லிசான ஒரு லேயர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப மெல்லிசான ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதோட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அதுக்கு வந்து கேஸ் அப்படிங்கிறது ஈஸியாக அது பாடிக்குள்ளே போகும். ஓகேங்களா? சரி, அப்போ என்ன கேஸ் போகும்? ஆக்சிஜன் போகும். அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ராக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேவ் த பேர் ஆஃப் லங்ஸ். ஆமாம், இப்போ ஃப்ராகுக்கு வந்து லங்ஸ் இருக்குது. இந்த ஹியூமன் பீயிங் ஏன்னா அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா அனிமல்ஸ் படிக்கும் பொழுது. ஸோ அதே மாதிரி ஹியூமன் பீயிங் மாதிரியே அதுக்கும் வந்து லங்ஸ் இருக்குது. தே கேன் ஆல்சோ ப்ரீத் த்ரூ தர் ஸ்கின். அதே நேரத்தில் அது ஸ்கின் வழியாகவும் ப்ரீத் பண்ணும். ஓகேங்களா? விச் இஸ் மாய்ஸ்ட் அண்ட் ஸ்லிப்பரி. அதோட ஸ்கின் எப்படி இருக்கும்னா இந்த எர்த்வார்ம் மாதிரியே. ஏன் இதை எர்த்வார்மோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம்னா எர்த்வார்ம் மாதிரியே இதோட ஸ்கின்னும் வந்து ஈரமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழுவழுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸ்கின் வந்து வழுவழுன்னு இருக்கும். சரி, ஏன் வந்து ஃப்ராகுக்கு வந்து லங்ஸும் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்கின் ஸ்ட்ரக்சரும் இருக்குது, அது ஸ்கின் மூலமாகவும் ஏன் ப்ரீத் பண்ணுது, லங்ஸ் மூலமாகவும் ஏன் ப்ரீத் பண்ணுது, ஏன் அதுக்கு மட்டும் 2 ப்ரீத்திங் சிஸ்டம் இருக்குது? இதை வந்து என்னங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளானது தான், அதான் பேசிக், நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இது என்ன மெக்கானிசம், ஏன் இதுக்கு 2 ப்ரீத்திங் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, சரி, இப்போ ஃப்ராகு அண்ட் எர்த்வார்ம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் ப்ரீத்திங் அண்டர் வாட்டர். சரி, இது வந்து எப்படி வந்து சர்வை பண்ணுது? வாட்டருக்குள்ளே எப்படி வந்து சர்வை பண்ணுது? இதாவது சர்வை பண்ண முடியுதா வாட்டருக்குள்ளார அப்படின்னா? ஆமாம், ஃபிஷ் எடுத்துக்கோங்களேன். ஃபிஷ் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வாட்டரில் இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லிவிங் ஆர்கானிசம். ஓகேங்களா? ஃபிஷ் அப்படிங்கிறது. சரி, இது எப்படி வந்து ப்ரீத் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கில்ஸ் இன் ஃபிஷ் ஹெல்ப் தெம் டு யூஸ் ஆக்சிஜன் டிசால்வ் இன் வாட்டர். வாட்டரில் கரைஞ்சி இருக்கக்கூடிய, டிசால்வ்னா கரைஞ்சி, அதில் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கில்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் மூலமாக இந்த ஃபிஷ் வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? சரி, ஃபிஷ்ஷோட கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்களேன், இந்த இடத்துல இருக்கிறது தான் கில்ஸ். ஓகேங்களா? சரி, இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளர வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லேயராக இருக்கும். சரி, நீங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் வந்து வாங்கும்பொழுது, கடையில் போய் ஃபிஷ் வாங்குகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஃபிஷ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வாங்கும்பொழுது இந்த கில்ஸை பார்ப்பாங்க. கில்ஸோட கலர் செக் பண்ணுவாங்க. ஏன் செக் பண்ணுறாங்க? அது எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அது வந்து எதுக்காக அதை செக் பண்ணுறாங்க, எப்படி இருந்தால் அது வந்து ஃபிஷ்ஷு வந்து டிசைட் பண்ணுறாங்க இந்த ஃபிஷ் வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கில்ஸை பார்த்து ஏன் செக் பண்ணுறாங்க? இதை வந்து வீட்டில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, கில்ஸ் ஆர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த ஸ்கின். இது கில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ப்ரொஜெக்ஷன். நமக்கு எப்படி இந்த காது வந்து வெளியில் அப்படி தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி கில்ஸ் அப்படிங்கிறது இதோட அந்த ஃபிஷ்ஷோட ஒரு ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட். ஓகே, யூ மே wonder how gills help in breathing.
நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல, எப்படி வந்து கில்ஸ் வந்து ப்ரீத்திங்க்கு ஹெல்ப் பண்ணுது அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்ஸ் ஆர் வெல் சப்ளைட் வித் பிளட் வெசல்ஸ். கில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பிளட் வெசல்ஸ் இருக்குது, அது என்ன பண்ணும், சப்ளை பண்ணும். எதை? ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸை வந்து அதோட பாடி ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கு பிளட் வெசல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எப்படி பிளட் வெசல்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு பிளட் வெசல்ஸ் இருக்குது. அந்த கில்ஸ்லேருந்து வரக்கூடிய கேஸை அது பாடி ஃபுல்லாக அந்த சப்ளை பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் அதுக்கு அந்த கில்ஸில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போயே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஏன் வந்து அந்த கில்ஸோட இதை செக் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை வந்து வாங்குறாங்க அப்படின்னு. ஓகேங்களா? சரி, ஏன்னா பிளட் வெசல்ஸ் அதில் இருக்குது, அதை வச்சு அந்த ஃபிஷ்ஷை டிசைட் பண்ணுறாங்க. என்னென்னு டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். டூ பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பயர்? பிளான்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஆமாம், ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஏன்னா அதுவும் லிவிங் ஆர்கானிசம், அதுக்கும் ஆக்சிஜன் தேவை. அதனால் வந்து அதுவும் வந்து ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் நடக்கும். சரி, எப்படி நடக்குது? லைக் அதர் லிவிங் ஆர்கானிசம் பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பயர் ஃபார் த சர்வைவல். அதுவும் உயிர் வாழத்துக்கு ரெஸ்பிரேஷன் பண்ணுது. They also take in oxygen from the air and give out கார்பன் டை ஆக்சைடு. நம்மள மாதிரி தான் அதுவும் ஆக்சிஜனை எடுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது. ஆனால் ஒரு டைம் இதை ரிவர்ஸாக பண்ணும். எப்போ பண்ணும், ஏன் பண்ணும், இதை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக், அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த செல் ஆக்சிஜன் இஸ் யூஸ்டு டு பிரேக் டவுன் குளுக்கோஸ். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளே போகிற ஆக்சிஜன் அது பாடியில் இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து பிரேக் டவுன் பண்ணும் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர். கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் வந்து பிரேக் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சரி, அந்த பிரேக் பண்ணாலும் அதுக்கு எனர்ஜி கிடைக்கும், அப்போ தான் அது நல்லா க்ரோத் ஆக முடியும். ஓகேங்களா? சரி, அப்படி மாதிரி பண்ணும். அப்போ இன் பிளான்ஸ் ஈச் பார்ட் கேன் இண்டிபெண்ட்லி டேக்கன் இன் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் அண்ட் கிவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. பாருங்களேன், இதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சிஸ்டம் இருக்குது பாருங்கள். நம்ம பாடியில், நான் ஹியூமன் பாடி எடுத்துக்கோங்க, அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்கன் இருக்குது. ப்ரீத் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ் இருக்குது. ஃபிஷ்ஷு கூட பார்த்தோம், கில்ஸ்னு ஒன்று இருக்குது, அதன் மூலமாக தான் அதால் ப்ரீத் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஆர்கன் இருக்குது. நமக்கு லங்ஸ் இருக்குது. ஆனால் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிளான்ட்ஸில் உள்ள எல்லா பார்ட் ஆஃப் பாடியும் ப்ரீத் பண்ணும்பா. பிளான்ட்ஸில் உள்ள எல்லா பாடியும் ஆக்சிஜனை எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும். அப்போ எல்லா பிளான்ட்டோட எல்லா பாடியுமே வந்து, பாடியில் உள்ள எல்லா பார்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, சரி. அப்போ அதோட ரூட் அப்படிங்கிறது மண்ணுக்கு அடியில் தானே இருக்குது. ஸோ அப்போ ரூட் வந்து எப்படி ப்ரீத் பண்ணும்? சரி, பார்ப்போம். இந்த லீவ்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஹேவ் டைனி போர்ஸ் கால்ட் ஸ்டொமேட்டா ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? லீவ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து ஆக்சிஜனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனி போர், ஒரு சின்ன ஹோல். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சிஜனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், ஆக்சிஜனை எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளில விடும். ஓகே, சரி. லைக் ஆல் அதர் லிவிங் செல்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் த ரூட் cells also need oxygen to generate energy. அதே மாதிரி ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லா லிவிங் செல்ஸுக்குமே நமக்கு வந்து என்ன தேவைன்னா ஆக்சிஜன் தேவை. ஓகேங்களா? அப்போ தான் அது எனர்ஜி கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லா பார்ட்ஸுக்குமே ஆக்சிஜன் தேவை. அப்போ ரூட் டேக் அப் ஏர் ஃப்ரம் த ஏர் ஸ்பேஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் த சாயில் பார்ட்டிக்கல். அப்போ ரூட் எப்படி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரை இந்த சாயிலுக்கு கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லேருந்து அதுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த சாயில் பார்ட்டிக்கல்ல அந்த கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து ஏர் அதுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஏர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கேப்பை. ஸோ அந்த கேப்லேருந்து அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? அதுக்கு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தோட ப்ரீத்திங் சிஸ்டம், பிளான்ட்ஸோட ப்ரீத்திங் சிஸ்டம், இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம். இது சொன்னது எல்லாமே ரொம்ப வந்து பேசிக்கான டாபிக் தான். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.